திரு நயினார் நாகேந்திரன் உங்க அப்பா தலைவர். ம். நீங்க ஒரு பிரிவுடைய கன்வீனியரா இருக்கீங்க. ஆமா. என்னதான் இருந்தாலும் பார்க்குறவங்களுக்கு உங்கள 2வது பொசிஷன்ல தானே பார்ப்பாங்க. அங்க பார்க்குற மற்ற கட்சியில இருக்கிறவங்க, எப்பா அவங்க அப்பாவ ரீச் பண்ணணும்னா பாலாஜிய பிடிக்கலான்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும்ல. 100% இருக்கும். இல்லன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆ. அப்படின்னும்போது உங்கள 2வதா தானே பார்ப்பாங்க தமிழக பாஜகல. அப்படிலாம் என்னது? கிடையாதுங்க. நான் என்னுடைய பணி எங்க அப்பாவுக்கு முன்னாடியே வந்துட்டேன். எனக்கு நான் ம். ஒரு பொறுப்பு எனக்கு சரி. குடுத்துருக்காங்க. கடமை குடுத்துருக்காங்க. இருந்தாலும் உங்கள ஒரு 2வது பிளேஸ்ல வச்சு தானே பார்ப்பாங்க. உங்க வாயால நீங்க சொன்னீங்க, ரீச் பண்ண முடியாட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்க. ம். ரீச் பண்ண முடியாட்டி அவர் தலைவரா இருக்காரு. ஸோ ரீச் பண்ண முடியலன்னா, நம்ம மூலியமா இப்போ நான் பிஜேபில இல்லன்னு வச்சுக்கோங்களேன். ம். கட்சியில ஒரு பொறுப்பாளராவே இல்லைன்னா கூட, அவரோட பயணம் பண்றப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு பிஏ எல்லாரையுமே ரீச் பண்ண தான் பார்ப்பாங்க. இப்போ ஒரு மகனாருக்கு போய் நீ ரீச் பண்ணணும்னு நெனச்சா, அவர பிடிக்கணும்னு நெனைக்கிறது தப்பில்ல. ம். ஆனா இந்த கட்சியில 3 வருஷம் கழிச்சு எல்லாருக்குமே மாற்றம் வரும். ம். ஓகேங்களா? மிஞ்சி போனா 6 வருஷம். அதுக்கு மேல ஒருத்தர் தலைவரா நீடிக்க முடியாது. ம். அதுக்கப்புறம் மாற்றம் வரப்போ 2வதா நான் தொடர்ந்து இருப்பேன்னா இருக்க மாட்டேன். ம். அத நீங்க புரிஞ்சுக்கணும்.